வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க TechApps தமிழ் சேனல். ஃபைனலி iPhone 15 இப்போ நம்ம கையில் இருக்குங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி iPhone 14 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை செல் பண்ணிட்டு தான் அந்த 15 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 2 மாதம் முன்னாடி நான் iPhone 14 சேல் பண்ணிட்டு 2 மாசமா iPhone 11 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ iPhone 15 வாங்கிட்டேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரிவ்யூலாம் கிடையாதுங்க. ஒரு குயிக்கான ரிவ்யூ, ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் டெஸ்ட் பண்ணாதான் அந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஓகே கேஸ், இப்போ iPhone 15ஓட அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த iPhone 15ஓட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல ஒரு குட்டியான பாக்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா iPhone 15 எப்படி இருக்குமோ அந்த எக்ஸாக்ட் இமேஜ் போட்டிருக்காங்க. சைடில் iPhone அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அண்ட் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 128GB வேரியன்ட். அண்ட் இப்போ நம்ம சீலை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே மெதுவாக உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே நம்மளுக்கு iPhone 15 மேட் பிளாக், நீங்கள் கேட்ட பிளாக் கலர் நம்ம வாங்கியாச்சு. கேமராவும் ஆப்பிள் லோகோ மட்டும் உங்களுக்கு கிளாஸில் வரும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டைனமிக் ஐலாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை பீல் ஆஃப் பண்ணி உள்ள அந்த டைனமிக் ஐலாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் டிவைஸை ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணுறேன். அண்ட் டைனமிக் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே பார்க்கலாம், நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது. அதையும் சேர்த்து தான் ஆப்பிள் கரெக்டாக அதை ஒரு பில் ஷேப் கட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா USB-C to C பிரைடட் கேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப் கண்டிப்பாக அந்த பிரைடட் கேபிள் அதிகமாக வரும் நார்மல் கேபிளை விட. அண்ட் வழக்கம் போல சிம் எஜெக்டர் டூல், புக்லெட்டு அண்ட் ஆப்பிளோட ஒரு ஒயிட் கலர் ஸ்டிக்கர் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த பாக்ஸில் வரக்கூடிய கண்டென்ட். இன்னும் முடியலைங்க. நான் ஆக்சுவலாக பூர்விகாவில் தான் வாங்கியிருந்தேன், ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பூர்விகாவில் இருந்து iPhone 15 சீரிஸுக்கு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள 20W அடாப்டரும் 10,000 mAh மேக்ஸேஃப் பவர் பேங்க்கும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். உள்ள எம்பிரைனோட ஒரு 10,000 mAh மேக்ஸேஃப் வயர்லெஸ் பவர் பேங்க்கும் ஒரு 20W அடாப்டர் உள்ள ஒரு 20W அடாப்டர் கனெக்ட் பிராண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜர். அண்ட் இது அம்பரைனோட மேக்ஸேஃப் பவர் பேங்க் உண்மையிலேயே ஒருத்துங்க. இதோட விலையை பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் 3500 காஸ்ட் ஆகுது. ஸோ இது நம்மளுக்கு ஃப்ரீயா iPhone 15 கூட கொடுக்குறாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு இந்த iPhone 15 சார்ஜ் பண்றதுக்கு 20W அடாப்டர் ஆப்பிள் கொடுக்கறது இல்லை, பட் பூரிகா ஃப்ரீயாவே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன பிராண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் USB-C போர்ட் நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்காங்க இந்த அடாப்டர்ல. அண்ட் இது வந்து பிஸ் சர்டிஃபைட் தாங்க. ஸோ தைரியமா நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு USB-C to C கேபிள் வருது. இது நல்லா பெரிய கேபிளாவே இருக்குங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்கு. அண்ட் நம்ம இப்போ அம்பரைனோட மேக்ஸேஃப் பவர் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பவர் பேங்க் அம்பரைனோட வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த பவர் பேங்கை பொறுத்தவரைக்கும் போட்டோல பார்க்கறதுக்கும் கையில எடுத்தோடனே சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஏன்னா செம்ம வெயிட்டுங்க, ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ 10,000 mAh மேக்ஸேஃப், பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அண்ட் மற்றபடி நீங்க ஃபோன் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுக்குள்ள பாக்ஸ்ல நமக்கு USB-C to USB பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு USB-C போர்ட், ஒரு USB போர்ட் இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த சேம் எம்பரைன் கம்பெனியோட பவர் பேங்க் இதை விட சின்னதா இருக்குதுங்க, பட் இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் iPhone 15 ஆன் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ டிசைன் வைஸ் என்னென்ன சேஞ்ச் ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட் பேக் வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியமான ஃபினிஷ் வந்து இது கொடுக்குது. அண்ட் தென் ஆப்பிள் இன்னொன்று சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சைடில் அந்த எட்ஜை வந்து லைட்டாக கர்வ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கர்வ் பண்ணியிருக்கிறது தெரியுது. பட் எனக்கு ஆக்சுவலாக iPhone 12ஓட டிசைனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 12, 13, 14ஓட டிசைனே செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் கர்வ் பண்ணியிருக்காங்க, பட் பார்க்கறதுக்கு இந்த 12 மாதிரியே தான் இருக்குது. கையில் பிடிக்கும் போது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம மைன்யூட்டாக பார்த்தோம்னா அந்த மேலே ஸ்பீக்கர் கிரில் இருக்குது இல்லையா, இயர்பீஸ் ஸ்பீக்கர் கிரில் மேலே டாப்பில் அதை லைட்டாக பார்த்தீங்கன்னா தின் பண்ணியிருக்காங்க. iPhone 14 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தின்னா வித்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. அண்ட் தென் நான் கால்லாம் ஒரு சிலது பேசி பார்த்தப்ப இயர்பீஸோட அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கேட்குது. அண்ட் மற்றபடி வெயிட் டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா டைமென்ஷன்ஸில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது iPhone 14க்கும் 15க்கும். பட் iPhone 14ஓட கேஸை 15ல நீங்கள் போட்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் வெயிட் தான். iPhone 14ஓட அதே வெயிட் தான் 15 உங்களுக்கு வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஸ்பிளேல தாங்க முக்கியமான சேஞ்ச். டைனமிக் ஐலாண்ட் கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பொதுவாக இந்த டைனமிக் ஐலாண்டுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாட்ச் இருந்தப்ப நம்ம ஃபோன் கால் வரும்போதே மேலே வந்து நம்மளுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் அது இது எல்லாமே ஷோ ஆகும். பட் டைனமிக் ஐலாண்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த டைனமிக் ஐலாண்ட் ஃபுல்லாகவே மறைச்சிது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னா டக்குன்னு உங்களால் டைம் கூட பார்க்க முடியாது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி தான் எதுனாலும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை டைனமிக் ஐலாண்டில் இருக்குது. அண்ட் பெருசாக எனக்கு யூஸ் ஆன மாதிரி தெரியல. ஒரு சில ஆப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. நிறைய ஆப்புக்கு இன்னும் சப்போர்ட் கொடுக்கல. பட்
இந்த ஐஃபோனில் 15 சீரீஸில் ஃபுல்லாக கொடுத்தனால கண்டிப்பாக ஃபியூச்சரில் டைனமிக் ஐலாண்டுக்கு நிறைய ஆப் சப்போர்ட் பண்ணும். பட் இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் புதுசாக இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு இந்த நாட்சில் ஒரு சேஞ்சை வந்து நம்ம பார்க்குறோம். 13, 14 பெரிய சேஞ்ச் இல்லை. ஸோ அதனால் ஒரே மாதிரி பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குது. அதை தான் நான் சொல்ல வர்றேன். அண்ட் தென் ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவும் 14 கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது எனக்கு 11 யூஸ் பண்ணிட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் தெரிஞ்சிச்சு டிஃபரன்ஸ். அண்ட் தென் இப்போ இந்த டிஸ்பிளே பேனலில் என்னென்ன சேஞ்சஸ் ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 நிட்ஸ் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இதில் 15ல கொடுத்துருக்காங்க. 1000 நிட்ஸ் பிரைட்னஸ் வருது. ஐஃபோன் 14 800ல இருந்துச்சு. அண்ட் தென் பீக் பிரைட்னஸ் ஐஃபோன் 15 அப் டு 2000 நிட்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவுட்டோரில். ஸோ பிரைட்னஸ் கண்டிப்பாக எனக்கு யூஸ் பண்ணும்போது தெரியுது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இண்டோருக்கு அது வந்து ரொம்பவே ஜாஸ்திங்க. ஏன்னா என்னால் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு ஃபோனை யூஸே பண்ண முடியல. அண்ட் தென் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வழக்கம் போல் சூப்பராக இருக்குங்க. OLED டிஸ்பிளே ஐஃபோன் 14ல யூஸ் பண்ண அதே பேனல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐஃபோன் 15 சீரிஸில் ஃபுல்லாக பேசின ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா USB-C போர்ட். ஸோ ஃபைனலி ஆப்பிள் USB-C போர்ட்டுக்கு மாறிட்டாங்க. ஸோ USB-C போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்மள நிறைய பேர் என்ன நினச்சோன்னா ஆப்பிள் வந்து MFI சர்டிஃபைட் கேபிளில் மட்டும்தான் சார்ஜ் பண்ண விடுவாங்க, மற்ற கேபிள் போட்டால் சார்ஜ் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய லீக்ஸ் அது இது வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக இந்த ஃபோனை வாங்கணும்னு அதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன். ஆப்பிளோட கேபிள் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி கேபிள் சாம்சங் கேபிள் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஒரு பிராண்டே இல்லாத ஒரு கேபிள் யூஸ் பண்ணி பார்த்தேன். எந்த USB-C கேபிள் யூஸ் பண்ணாலும் எந்த பவர் அடாப்டர் யூஸ் பண்ணாலும் ஐஃபோன் சார்ஜ் ஏறுது. ஸோ உங்களால் சார்ஜ் வந்து ஏற்றிக்க முடியும். அது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணதா இல்லையானுங்கிறது எனக்கு இப்போதைக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரே ஒரு தடவை தான் இந்த ஃபோனே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணேன். அதனால் என்னால் அதை செக் பண்ண முடியல. ஃபுல் ரிவ்யூவில் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் A16 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் நம்ம ஐஃபோன் 14 ப்ரோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த சேம் சிப்பை நம்மளுக்கு ஐஃபோன் 15க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஐஃபோன் 14ஓட இந்த 15 கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா CPU பெர்ஃபார்மன்ஸ்ல கிட்டத்தட்ட 12 to 15% பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அது ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியுதான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா ஐஃபோன் 14 நம்மளுக்கு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஃபோனு தான். அதனால 15க்கு வரும்போது பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அண்ட் GPU அப்படின்னு பார்க்கும்போது பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. கிட்டத்தட்ட சேம் GPU ஆர்கிடெக்சர் தான் A16லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய வித்தியாசம் இல்லை. அண்ட் தென் குறிப்பாக A16 பயோனிக் சிப் பார்த்தீங்கன்னா 4 நானோமீட்டர் ப்ராசஸர். ஏன்னா A15 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர் குறையும் போது கண்டிப்பாக பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கணும் இல்லையா. பட் ஆப்பிள் ஆக்சுவலாக அந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணல. பேட்டரி லைஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஐஃபோன் 14ஓட கம்பேர் பண்ணும்போது 15ஓட பேட்டரி லைஃப் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. மேபி இது புது ஃபோன்னால இருக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரியல. நான் ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் பெரிய சேஞ்ச் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேமராஸ்ங்க. கேமரா பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு ஐஃபோன் 14 மாதிரியே தான் இருக்குது. சேஞ்சஸ் வெளியேந்து பார்த்தா எதுவுமே தெரியாது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா நம்மளுக்கு ஐஃபோன் 15ல கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் கேமரா வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ நான் ஒரு சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் எடுத்த வரைக்கும் இமேஜ் பார்க்கறதுக்கு செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஐஃபோன் 14ஓட கம்பேர் பண்ணும்போது 15ல அந்த இமேஜ் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஜூம் இன் பண்ணி பார்த்தா கூட டீட்டெயில் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆப்பிள் 48 மெகா பிக்சல் கொண்டு வந்து ஹார்ட்வேர் லெவலில் மட்டும் சேஞ்ச் பண்ணலங்க, சாஃப்ட்வேர்லேயும் நிறைய சேஞ்ச் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் லெவலில் 2x ஆப்டிகல் ஜூம் கொடுக்குறாங்க. அதாவது இந்த 48 மெகா பிக்சல் கேமரா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ ப்ராசஸ் ஆகி 24 மெகா பிக்சலுக்கு வரும். இது வந்ததுக்கு அப்புறமா அதை இன்னும் நீங்கள் 2xல ஜூம் பண்ணி 12 மெகா பிக்சல் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம 2x ஆப்டிகல் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் 15ல சொல்றோம். தனி லென்ஸ் இதுக்கு கிடையாது. அந்த மெயின் கேமரா 48 மெகா பிக்சல்லேயே உங்களுக்கு ஜூம் பண்ணி 12 மெகா பிக்சல் ப்ராசஸிங் தான் நம்ம 2x ஆப்டிகல் ஜூம்னு சொல்றோம். அதனால நீங்க 1xல எடுத்த போட்டோயும் 2xல எடுத்த போட்டோயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டீடைல் உங்களுக்கு லைட்டா குறையும் 2xல. பட் இருந்தாலும் 2x ஆப்டிகல் ஜூம் உங்க சாஃப்ட்வேர் லெவலில் கொடுத்தது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓரளவுக்கு நல்ல ஷார்ப்பான கிளியரான இமேஜ் நம்மளால எடுக்க முடியுது. அண்ட் தென் ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் டு 10x டிஜிட்டல் ஜூம் போகும். இதுக்கு முன்னாடி ஐஃபோன் 14ல உங்களுக்கு 5x தான் டிஜிட்டல் ஜூம் போகும். ஸோ 10x நம்ம போகும்போது அதோட டீட்டெயிலும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அண்ட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அது ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. நம்ம எப்படி கண்ணால் பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்குது. ஈவன் ஐஃபோன் 14ல கூட அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 15ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணி இமேஜ் ப்ராசஸிங் சூப்பராக இருக்குங்க. அண்ட் இது இல்லாமல் இந்த ஃபோனை வாங்கணுன்னே நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்
போர்ட்ரேட் மோட்ல கரெக்டாக அந்த சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டையும் பிரித்து எடுக்குதுங்க. ஏன்னா ஐஃபோன் 14 கூட ஒரு சில இடங்கள்ல அப்படியே பிசுறு தட்டிடும். பட் இருந்தாலும் ஐஃபோன் 15 பக்காவாக உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளர்லாம் கொடுக்குதுங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸுக்கு வந்தோம்னா 12 MP லென்ஸ் தாங்க அது. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் பெருசாக பண்ணல. இமேஜ் ப்ராசஸிங்கில் மட்டும் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஐஃபோன் 14லேயே அதோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி தான் 15லேயும் இருக்குது. அண்ட் தென் இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு வந்தோம்னா சேம் 12 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஐஃபோன் 15ல. ஸோ ஃப்ரண்ட் கேமராலேயே ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இமேஜ் ப்ராசஸிங்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பார்க்குற சூப்பராக இருக்குங்க. அண்ட் தென் நம்மளுக்கு எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு வந்து நம்மளுக்கு ஐஃபோன் 15ல வருது. 14ல அது மாதிரி ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு கிடையாது. அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா நம்மளால ஃபோக்கல் லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது பேக்ரவுண்ட் பிளரை வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். போர்ட்ரேட் மோட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த பேக்ரவுண்ட் பிளரை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இன்கேஸில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் ஃபோட்டோஸ் ஆப்புக்குள்ளே போய் எடிட் கொடுத்து ஃபோக்கஸை மாற்றிக்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி சினிமேட்டிக் மோடில் பார்த்தோம் இல்லையா? சினிமேட்டிக் மோடில் எப்படி நம்ம வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா ஃபோக்கஸை மாற்றுறோமோ அதே மாதிரி ஃபோட்டோக்கும் மாற்றுற மாதிரி ஐஃபோன் 15ல கொடுத்துருக்காங்க. 15 சீரிஸ் ஃபுல்லாகவே இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கு. அண்ட் தென் வீடியோ பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல எல்லா கேமராவுமே 4K 60 FPS சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 2x ஆப்டிகல் ஜூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோலையும் சப்போர்ட் ஆகுதுங்க. அண்ட் இது இல்லாமல் சினிமேட்டிக் வீடியோ நீங்கள் 4K 30 FPSல எடுத்துக்க முடியும். அதுவும் 2x ஆப்டிகல் ஜூமோட உங்களால் இருக்க முடியும். அண்ட் இப்போ ஒரு சின்ன வீடியோ சாம்பிள் வித் ஆடியோவோட கேட்டு பார்த்துருங்க. ஓகே கேஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ நம்ம ஐஃபோன் 15ல 4K 60 FPSல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆக்ஷன் மோட் ஆன் பண்ணல, சினிமேட்டிக் மோடும் ஆன் பண்ணல. நார்மலாக ஒரு வீடியோ 4K 60ல எடுத்துகிட்டு இருக்கோம். பேக் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 48 மெகா பிக்சல். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கேஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ நம்ம ஐஃபோன் 15ல 4K 60 ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆக்ஷன் மோட் ஸ்டெபிலிட்டிக்கு நான் வேறு எதுவுமே ஆன் பண்ணல, நார்மலாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சன்செட் டைம், கிட்டத்தட்ட ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகுது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஓகே கேஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஸ்பீக்கருமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அவ்வளோதாங்க ஐஃபோன் 15 நான் ப்ரோவில் பண்ண சேஞ்சஸ். ப்ரோ மாடலுக்கு இந்த அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணலை, நான் ப்ரோவில் தான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஐஃபோன் 14லேருந்து 15 ஒரு நல்ல அப்கிரேடாக தான் நான் பார்க்குறேன். என்னோட 14 கம்பேர் பண்ணும்போது நான் 15 கையில் எடுத்தோடனே சின்ன சின்ன நோட்டிசபிள் சேஞ்சஸ் எனக்கு கண்டிப்பாக தெரியுது. அண்ட் ப்ரைஸிங்குமே குறிப்பாக அதே ப்ரைஸில் வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். 80,000 ரூபாய்க்கு இது சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு 5,000 ரூபாய் HDFC டிஸ்கவுண்ட் நீங்கள் எங்கே வாங்கினாலும் கிடைச்சிடும். இது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் போனஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் கொடுக்குறாங்க, ஆன்லைனில் அவ்வளோக்கா இல்லை. அண்ட் ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த ஒரு குவிக் ரிவ்யூ. ஐஃபோன் 15 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 80,000 ரூபாய் கையில் வச்சிருக்கீங்க, ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஐஃபோன் 15 வாங்கலாம். 14 சேல் பண்ணிவிட்டு 15 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஐஃபோன் 16 இல்லாட்டி 17 எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 14க்கும் 15க்கும் ஓரளவுக்கு வித்தியாசம் இருந்தாலும் நீங்கள் அதை செல் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒருத்தா எனக்கு தெரியலைங்க. அண்ட் புதுசாக வாங்க போகிறவங்களும் 14 வாங்கலாமா இல்லை எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்து 15 வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் வீடியோ தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கோம். அதாவது ஐஃபோன் பையர்ஸ் கைட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ரீசெண்டாக தான் போட்டோம். அந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு ஐகார்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த ஃபோனுக்கான ஃபுல் ரிவ்யூ நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதில் இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.